சாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார்ன்றதுக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கு. வேண்டுதலை அருளி செய்வார்ன்றதுக்கும் வேண்டிக் கொண்டதை அருள்வார்ன்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. வேண்டுதல்களை அருளி செய்வார்னு சொன்னால் வேண்டுதலையே கொடுப்பார், விருப்பத்தையே கொடுப்பாருன்னு அர்த்தம் இருக்கலாம், அல்லது விரும்பினதை கொடுப்பாருன்னு அர்த்தம் இருக்கலாம். விருப்பத்தை கொடுக்கறது வேற, விரும்பினதை கொடுப்பது வேற. வரீங்களா? கூடிய யோசிக்கிறீங்களா? விருப்பத்தை கொடுக்கறது வேற, விரும்பினதை கொடுக்கறது வேற. எதை விரும்பணுங்கிறதையே கொடுக்குறாராம். அதுதான் சொல்கிறாங்க நிறைய பேர். வேண்டுதல்களை அருள் செய்வாருங்கிறது நீ வேண்டிக் கொண்டதை கொடுப்பார்னு அர்த்தம் இல்லையா. நீ என்ன வேண்டிக் கொள்ளணுங்கிற அறிவியை கொடுப்பார், வேண்டுதல்களையே உனக்கு கொடுப்பார். வேண்டுதலே அவர்கிட்ட வரும். என்ன வேண்டிக் கொள்ளணுன்ற அறிவு, என்னத்தை வேண்டிக் கொள்ளணுன்றது வேண்டுதலே அவர்கிட்ட வரும் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் பாருங்கள் கிறிஸ்தவ சத்தியத்தின் ஆழம். கிறிஸ்டியன் ட்ரூத்ஸ் ஆர் ப்ரொஃபவுண்ட் ட்ரூத்ஸ். மேலோட்டமான காரியம் இல்லை. கேட்டதை கொடுப்பார், வேண்டிக்கோ செய்வார் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. அதில் ஒன்றும் பெரிய ஆழம் கிடையாது. ஆழம் எங்கே இருக்குது? என் தெய்வம் சும்மா கேட்டதை தர்றவர் இல்லை. அவரோடு கூட உறவுங்கிறது வெறும் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. இது என்னன்னா, என் தெய்வன் எதை நான் கேட்கணுங்கிற அந்த வேண்டுதலையே எனக்கு தர்றாரு, எதை விரும்பணுங்கிற விருப்பத்தையே எனக்கு தருகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏன்னா மனுஷனுடைய விழுந்து போன மனுஷனுடைய பிரச்சனை அதுதான். ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட விழுந்து போன ஒரு உலகத்தில் இருக்கிறான். விழுந்து போன மனுஷன் தானே, அவன் தானே ரட்சிக்கப்பட்டிருக்கான். அப்போது அதனால் அவன் மனமெல்லாம் ஒன்றை மாறிடுறது கிடையாது. அந்த விழுந்து போன ஃபாலன் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கிறதுனால அவன் லெவல் ஆஃப் திங்கிங் அப்படி தான் இருக்குது. எண்ணங்களின் அளவு லோ கிளாஸாக தான் இருக்குது. அதனால் அவன் பெருசாக ஒன்றும் வேண்டிக் கொள்வது கிடையாது. அவனை உருப்பட வைக்கணும்னா என்ன பண்ணணும்? அவனுக்கு என்னத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விருப்பத்தையே அவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தா தான் அவனை உண்மையாகவே மாற்றலாம். கிறிஸ்தவ ஜீவியம் என்கிறது பாருங்கள், ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு தொடர்பு, ஆண்டவரை சந்தோஷமாக அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. அதன் மூலமாக சும்மா நான் ஏதோ கோயிலுக்கு போய் ஏதோ வேண்டிக்கிட்டேன், அவர் கொடுத்தாரு, அப்படி கிடையாது. என்ன வேண்டிக் கொள்ள வேணும் என்கிற அறிவையே எனக்கு கொடுத்து, எனக்கு எட்டாத என்னுடைய அறிவுக்கும் திறனுக்கும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட மேலான தெய்வீகமான விருப்பங்களை நான் என்னுடைய வேண்டுதலாக மாற்றி அதை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு மாறுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹலோ, இருக்கிறீங்களாங்க? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.